உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம காலிஃப்ளவரில் ஒரு டேஸ்ட்டான சிறுவர்களுக்கெல்லாம் பிடிச்ச சூப்பரான மஞ்சூரியன் செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சைனீஸ் ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ கிட்ட நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கிறோம். அதுபோல் வெங்காயத்தாள், அதை க்ரீன் ஆனியன் சொல்லுவோம், அந்த வெங்காயத்தாள் அந்த வெங்காயத்தோடு வெட்டி எடுத்துக்கிறோம். அதுபோல் பார்த்திங்கன்னா வெங்காயம் தனியாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே எடுத்து நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி இது மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுங்க. ரொம்ப பெருசாக எடுத்து வச்சிங்கன்னா அது வேகாது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சு அதில் உப்பு தண்ணியில் போட்டு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடணும். அதில் புழுவெல்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து நல்லா பார்த்து அந்த உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்க புழுவெல்லாம் போயிடும். இது வேக வைக்க வேண்டாம். நம்ம உப்பு தண்ணியில் போட்டு சுத்தமாக அலசி அந்த தண்ணியை நல்லா உலர வச்சிடணும். அந்த காலிஃப்ளவரில் ஈரமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா உலர வச்சிடணும். இந்த உப்பு தண்ணியில் நல்லா பெசரிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய புழு பூச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மருந்தெல்லாம் அடிச்சிருந்தால் அதெல்லாம் போயிடும். ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்படியே நீங்கள் சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் சுத்தமாக வடிஞ்சு ட்ரை ஆகிடும். அதில் வந்து தண்ணியை ஈரப்பசையே இருக்காது. இந்த மாதிரி அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்ச பிறகு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு விட்டுக்குங்க. மைதா மாவு எடுத்துங்க. 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதில் லேசாக உப்பு சேர்த்துங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எதுவும் தேவைன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு எதுவும் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் நான் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா பெசரி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா குழைவாக எடுக்கணும். அது அந்த காலிஃப்ளவரில் நல்லா மேலெல்லாம் பெறலணும். அந்த அளவுக்கு அதை குழைவாக அதை வந்து பிசையணும். மாவை அந்த இட்லி மாவு பதத்துக்கு பிசறி எடுத்துக்கணும். தண்ணியை தெளித்து தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அந்த மாவை பிசையுங்க. இந்த மாவை கரைச்சிக்குங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இந்த மாதிரி அதை கரைச்சி எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன சின்னதாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் காலிஃப்ளவர். அந்த காலிஃப்ளவரை இந்த மாவில் சேர்த்துங்க. இந்த மாவில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. சேர்த்து இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரட்டி விட்ருங்க. இது வந்து நல்லா அது மேலெல்லாம் நல்லா வந்து ஒட்டிக்கும். நல்லா அந்த மாவு வந்து நல்லா அந்த காலிஃப்ளவர் மேலே நல்லா பிரண்டுரும். அப்படியே நல்லா பிரட்டி விட்டுறணும். நல்லா சுத்தமாக பிரட்டி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து நல்லா பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதோடு நம்ம அந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடுப்பு வச்சு அந்த கமர்ஷியல் அடுப்பு வச்சு செய்வாங்க. நம்ம வீட்டில் அது மாதிரி செய்ய முடியாது. அதனால நம்ம வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யலாமோ, ஒரு சாதாரண குடும்பத்தில் எப்படி செய்யலாமோ அது மாதிரி இது செய்யலாம். நம்ம வந்து அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி இதில் கொஞ்சம் வராது. ஆனால் அந்த டேஸ்ட் அப்படியே சூப்பராக வரும். அதை விட ஹைலைட்டாக வரும். நம்ம இது மாதிரி நல்லா பிரட்டி அதை ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி ரெஸ்ட்டில் வச்ச பிறகு நம்ம ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுருங்க. நல்லா நைஸான கடாயாக இருக்கட்டும். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இதை போட்டோன்னே நல்லா பொரியணும். ஒரு பீஸை எடுத்து போடுங்க. போட்டோன்னா அது நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா சூடாக இருக்கும். அந்த நல்லா மிதந்து இது மாதிரி வரும். மிதந்து வந்த பிறகு நீங்கள் நம்ம மாவை போட்டு பிரட்டி வச்சுருக்கோம், மைதா மாவில் பிரட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவரை எடுத்து அப்படியே அதில் தூவி விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். கரிஞ்சிடாமல் எடுங்க, கருக விட்டுறக்கூடாது. நல்லா பொரிஞ்சு மொறுமொறுப்பாக வரும். இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வரும்போது நல்லா இதை உதுத்து விட்டு அந்த எண்ணெயிலே உதுத்து விட்டு நல்லா பொரிக்கணும். எண்ணெயில் உதுத்து விட்டு பொரிக்கணும். இதுக்கு நம்மகிட்ட கமர்ஷியல் அடுப்பு இருக்காது. அதனால் இருக்கக்கூடிய அந்த அடுப்புலையே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பொரித்து எடுங்க. இதை பொரித்து எடுக்கிறது தான் இதில் வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இதை பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி அதை நல்லா பொரித்து எடுக்கணும். நல்லா இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அப்படியே
தீஞ்சு போயிடும். கறி பிடிச்சாப்புல அப்படியே கருப்பாயிடும். அது மாதிரி இல்லாமல் நல்லா கிளறி விட்டு இது நல்லா மொறுமொறுப்பாக வந்த பிறகு இந்த காலிஃப்ளவரும் நல்லா உள்ளே வெந்து போயிடும். இப்போ நம்ம அதை அப்படியே பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பாடில் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவரில் மஞ்சூரியன் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹைலைட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்ச பிறகு அதே கடாயை அடுப்பில் வைங்க. அந்த கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயிலை அந்த கடாயில் விட்டு நல்லா சூடு வந்தோடனே நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தூள் தூளாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. அந்த வெங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். தோலெல்லாம் நீக்கி இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம வந்து அதிகபட்சம் இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. அதோடைய பச்சை நறுமணம்லாம் போகணும். இதில் வந்து நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் சில்லி சாஸ் சேர்ப்பாங்க. நம்ம அதனால் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். அவங்க கரம் மசாலா சேர்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அது ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். அதே டைமில் ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ நல்லா அந்த கரம் மசாலாலாம் சேர்த்து அதோட பச்சை நறுமணமெல்லாம் போன பிறகு நம்ம நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை சேர்த்து இதில் நல்லா பிரட்டி விட்றோம். இதில் நம்ம சோயா சாஸ் சேர்க்கலை. அதனால் உங்களுக்கு தேவைன்னா சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு டொமேட்டோ கெச்சப் மட்டும் விட்டுக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இது மேலே தெளித்து விட்டு அப்படியே தெளிக்கணும். தெளித்து விட்டு நல்லா பிரட்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பும் அதில் சுகர் சேர்ப்பாங்க. நம்ம சுகர் சேர்க்க வேண்டாம். இதில் வந்து இனிப்பெல்லாம் இந்த கெச்சப்லேயே இருக்கும். அதனால் நம்ம இதோட அப்படியே அந்த கெச்சப்பை போட்டு நல்லா இதோட ஹீட்டாக பிரட்டிடுங்க. இந்த மாதிரி பிரட்டிடுங்க. அது நல்லா பிரண்டு வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயத்தால் க்ரீன் ஆனியன்னு சொல்லக்கூடியது நிறைய சேர்த்துங்க. இது மாதிரி நிறையா சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த வெங்காயத்தாலும் அதோடு சேர்ந்து நல்லா வெந்து நல்லா நறுமணமாக நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பரான அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சது மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இந்த சாஸுக்கு தேவையான லேசான உப்பை மட்டும் சேர்த்துங்க. மேலே நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டு நல்லா பொரித்து எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு இது ஹைலைட்டாக இருக்கும். இந்த காலிஃப்ளவரில் செய்யக்கூடிய மஞ்சூரியன் இவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே ரொம்ப எளிமையாக இதை நம்ம செய்யலாம். இதுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஒர்க்கெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு அந்த சாஸ் தேடணும் இந்த சாஸ் தேடணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடியதே வச்சு நம்ம செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவரில் மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ண சொல்லுங்கள். அதுபோல் நீங்களும் இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செஞ்சு வீட்டில் கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.